Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸ், இந்த மாதிரி மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸில் சந்தேகம் இருந்தால் பெற்றோர்களும் குழந்தைகளும் தாராளமாக எங்கள் தினமும் காண்டாக்ட் பண்ணலாம். 9 முதல் 10 மணி வரைக்கும் உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில்கள், உங்கள் சந்தேகங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். ஒரு சில காரணங்களால் நேற்று நான் கால்ஸ் அட்டன் பண்ண முடியல. அந்த கால்ஸ் எல்லாம் கால் பேக் பண்ணி தான் இன்றைக்கி இந்த மார்னிங் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். அதே மாதிரி இன்னைக்கு நைட் 9 to 10 நான் கால்ஸ் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் சுச்சுவேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ராவலிங்கில் இருப்பேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேங்க. ஸோ ஏதாவது ஒரு சூழ்நிலையினால நான் கால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா வருத்தமாக நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நாம் பதில்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்த கால்களில் ஒரு சில கால்கள் பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம் மார்னிங் டைம். பட் இருந்தாலும் நேற்றுக்கு நீங்கள் கால் பண்ணீங்க, அந்த மீண்டும் அதை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து கால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் அந்த கால்ஸ் மீண்டும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கனால தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. ஸோ மருத்துவ கலந்தாய்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கலந்தாய்வு. ஸோ அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸில் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தேகம் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவங்க எடுக்கலை. ஸோ அடுத்த கால் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ நிறைய கால்ஸ் வந்திருக்கு. பட் நேற்றுக்கு நிறைய அட்டன் பண்ண முடியலை அப்படிங்கிறத ஒரு வருத்தமான செய்தி. तुमको पाया है तो जैसे खोया, कहना चाहूं भी तो तुमसे क्या कहूं, किसी ज़बान में भी वो लफ्ज़ ही नहीं कि जिनमें तुम हो क्या तुम्हें बता सकूं. ஸோ மார்னிங் பிஸி டைமாக இருக்கறனால மேபி அவங்களுக்கு கால் அட்டன் பண்ண முடியலன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா அதனால தான் நம்ம இந்த ப்ரோக்ராம் நம்ம ஈவினிங் வச்சதுக்கான காரணம். மார்னிங் டைமில் மோஸ்ட்லி எல்லாருமே பிஸியாக இருப்பீங்க. ஸோ 9 to 10 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியல் டைமாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே பிஸியாக இருக்கிறதுனால யாருமே கால் அட்டன் பண்ண முடியலன்னு நினைக்கிறேங்க. ஸோ வணக்கம் சார். சார் நேற்று கூப்பிட்டுருந்தீங்களா சார்? ஆமாங்க சார். எவர் கிரீன் கைடன்ஸு. என்ன சந்தேகம் சார்? தம்பி இது பிசி கேட்டகரி. சரிங்க சார். 425 மார்க் வருது. 425 கொஞ்சம் நமக்கு கவர்மெண்ட் கோட்டா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க சார். மோஸ்ட்லி செல்ஃபு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை ரொம்ப மார்க் குறைஞ்சி வந்ததுன்னா ஒரு பிசிக்கு கவர்மெண்ட்டில் 470 வந்துச்சுன்னா 425 வாய்ப்பு இருக்குங்க. ஸோ கவர்மெண்ட் கட் ஆஃபே பார்த்தீங்கன்னா 500க்கு மேலே போச்சுன்னா இது எல்லாமே நம்ம ரேங்க் அதை சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பார்டர் சிச்சுவேஷன் சார். 400க்கு மேலே 450க்குள்ளே கொஞ்சம் பார்டர் சிச்சுவேஷனாக இருக்குங்க. சரிங்களா சார்? பட் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுறதாலாம் பண்ணணும். நம்ம கிடைக்காது அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு உத்தேசமான ப்ரிடிக்ஷன் தான். பட் ஆல் இண்டியா ரேங்க் ஓரளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அப்போ லாஸ்ட் இயர் எந்த மாதிரி இருந்தது, இந்த வருஷம் எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற கம்பேரிசன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்க. சரிங்களா சார்? நம்ம அப்ளிகேஷன் போடுவோங்க சார். நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறக்கு விருப்பம் இருக்கா? இல்லை சார். கவர்மெண்ட் கோட்டா மட்டும் தான். ரிப்பீட்டருங்களா ஃப்ரெஷரா? ரிப்பீட்டர் சார். எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க சார்? ஒன் டைம். ஃபர்தராக அதை ரிப்பீட் பண்ணுற பிளான் வச்சுருக்காங்களா? முடியாதுன்றோம். அப்படின்னா நம்ம வேறு கோர்சஸ், நம்ம ஐஎஸ் கோர்சஸ் பிளான் பண்ணலாம், பிடிஎஸ் கோர்சஸ் பிளான் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு வேளை கிடைக்கலன்னா எதுக்காக இந்த நம்ம வீடியோ பதிவு பண்ணுறோம்னாங்க, நம்ம ஒரு வேளை கிடைக்கலன்னா வேறு பிளானும் நம்ம பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான். நம்ம இன்கேஸ் கிடைச்சிச்சுன்னா நம்ம போய்க்கலாங்க. சரிங்களா சார்? ஓகேங்களா சார்? வச்சிடலாங்களா சார்? தேங்க்யூ. அப்போது நம்மளுடைய ஒருவேளை நமக்கு பார்டரில் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம். மேபி ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் ஓபிசிக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் 500 கிடைக்குங்கிறாங்க. அந்த கான்செப்ட் படி பார்த்தா பிசிக்கு 470 480 கிடைக்கணும். பட் அப்போ ப்ரைவேட் காலேஜஸில் 420 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. பட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இந்த மாற்றங்கள் இருக்குங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்தது, ஒரு 500 மார்க்கு மேலே கட் ஆஃப் போயிடுச்சுன்னா நமக்கு 450 வரைக்கும் தான் வர வாய்ப்பு இருக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங்கை பொறுத்த வரைக்கும். இப்போ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸில் மேபி பிசிஆர் இருந்தாலும். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நேற்றுக்கு அட்டன் பண்ண முடியல, சொல்லுங்க சார். ஆமாம் சார், விழுப்புரம் இருந்துட்டேன் சார்.
இது எழுதிக்கிறேன் சார் நீட்டு. என்ன மார்க் வரும் சார்? சார் பிசி சார் 455 வரும் சார். செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சார், பார்டர்ல இருக்கும். கிடைக்குமா சார்? ஓரளவு வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னா சார், நான் இப்போ கவர்மெண்ட் கட் ஆஃப் வந்து ஒரு 500 கீழே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு கவர்மெண்ட் கட் ஆஃப் தான் 520 போயிட்டா தான் கஷ்டம். பட் அந்த அளவுக்கு போகாது சார். கவர்மெண்ட் கட் ஆஃப் எப்படியும் 500-510 முடியும்னு நினைக்கிறேன் பிசிக்கு. அப்படிங்கிறப்ப ஒரு 50 மார்க் வரைக்கும் குறையும் சார். 450க்கு மேலே இருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சார். இல்லை சார், கன்ஃபார்ம் சார். கூட ஒரு போய் குறையும் சார். செக் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு. இதில் தான் கிரீன் பார்க்கில் படித்தாங்க பாப்பா. இதை விட கொஞ்சம் அதிகமாக மார்க் வரும் இல்லைங்களா? 456 இருக்கு சார். கரெக்டா? ஓகே ஓகே சார். வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்புகள் இருக்கு சார். ஆல் இந்தியாவில் ரெடி பண்ண கிடையாது சார் பாப்பா. ஆல் இந்தியாவில் பெரிய அளவுக்கு நமக்கு ட்ரை பண்ணலாம் சார். மேபி இந்த வருஷம் மற்ற ஸ்டேட்ல பர்ஃபார்மன்ஸ் குறைவாக இருந்தால் நம்ம ஆல் இந்தியா கோட்டா போட்டு பார்க்கலாம், தவறு கிடையாது. நம்ம ட்ரை பண்ணலாம் சார். ஆல் இந்தியா கோட்டாவில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க சார். அப்படியே சார். சவுத் பொண்ணாக இருந்தால் நீங்கள் சதர்ன் ஸ்டேட் மட்டும் ட்ரை பண்ணுங்க. அது கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டும் ட்ரை பண்ணலாம் சார். அதான் சார் பாப்பா தான் சார். பொண்ணு தான் வேற ஒன்றும் சார். போகலாம் சார். இந்த 4 ஸ்டேட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கேரளா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் சார். கேரளா கொஞ்சம் காம்படிஷனாக இருக்கும். கேரளா யூஸ்வலாக காம்படிஷன் அதிகமாக இருக்கும் சார். மேபி நம்ம கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ட்ரை பண்ணலாம் சார். ஆல் இந்தியா கோட்டால ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? வாய்ப்பு ட்ரை பண்ணி பார்ப்போம் சார். ஏன்னா மார்க் வருது, தெலுங்கானாவில் மார்க்கில் என்ன வருதுன்னு பார்த்தா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். சரி, தேங்க்யூ. 4 நாள் ட்ரை பண்ணுறேன் சார். உங்களுக்கு இன்னைக்கு தான் இல்லை சார், நேற்றுக்கு நான் வந்து ஒரு சில காரணம் ஃபோன் எடுக்க முடியல. அதனால தான் திருப்பி மார்னிங் வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கால் பேக் பண்ணிட்டு இருக்கேன் சார். சார் பிரைவேட் ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம் சார். கவர்மெண்ட் பிரைவேட் கவர்மெண்ட் எதிர்பார்க்கலாம் சார், எதிர்பார்க்கலாம். சரி சார், தேங்க்யூ. அதுதான் சார் நீங்கள் உங்ககிட்ட பேச கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். போட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ நம்ம வந்து ஒரு சில நிறைய கால்ஸ் வருதுங்க. இப்போ இந்த நிறைய கால்ஸ் வருதுனால நிறைய பேர் அட்டன் பண்ண முடியறதில்ல. அதாவது நிறைய கால்ஸ் வருது, மல்டிபிள் கால்ஸ் வருது. ஸோ அதனால் நிறைய பேருக்குனால அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம மீண்டும் ட்ரை பண்ணுறோம், பார்ப்போங்க. ஸோ இந்த மாதிரி பார்டரில் இருக்கும்போது நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மீண்டும் ரிப்பீட் பண்ண மாட்டாங்கிறாங்க. விருப்பம் இல்லை அப்படின்னா, இல்லை பிடிஎஸ் பண்ணலாமா, ஆயுஷ் கோர்சஸ் பண்ணலாமா, இல்லை இன்ஜினியரிங் கோர்சஸ் பண்ணலாமா? சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் நேற்றுக்கு கால் அட்டன் பண்ண முடியல, ஏதாவது டவுட் இருக்கா சார்? சார் சொல்லுங்க சார், என்ன டவுட் சார்? பிரதர் வந்து இங்க திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம்? நீட் அட்டன் பண்ணிருக்காரு சார். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சொல்லுங்க. 505 வரும்னு சொல்லியிருக்காரு சார். அவரு பிசி கம்யூனிட்டி. பிசி கம்யூனிட்டிக்கு 505 கவர்மெண்ட்டும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங்கும் நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சார். ஓகே சார், ஓகே சார். ரெண்டுமே கவர்மெண்ட்டுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பார்டர்ல இருக்கும். மேபி ஆல் இந்தியா லெவல் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது, ரேங்க் லிஸ்ட் வந்தா தெரியும். பட் ஒரு சேஃப் கட் ஆஃப் இருக்கு சார். 500க்கு மேல அப்படிங்கிறது ஒரு சேஃப். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஓகே சார். இப்போ நம்ம ஒரு உத்தேசமாக சொல்கிறோம், பட் அதில் மாறுதலுக்கு உட்பட்டது. பட் இது எதுக்காக சார் நீங்கள் உத்தேசமாக சொல்கிறதுல என்ன உங்களுக்கு இதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அடுத்தது பிளான் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம வேற படிப்பை தொடரலாமா, ரிப்பீட் பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி வாய்ப்புகள் நம்ம ஸோ இந்த மாதிரி கால் பேக் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்குது. ஏன்னா மார்னிங் அவங்களும் பிஸியாக இருப்பாங்க. ஸோ இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேருக்காவது நம்ம கால்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறேன். சார் வணக்கம் சார், நேற்று கூப்பிட்டுருந்தீங்களா சார்? வணக்கம் வணக்கம் சார். நேற்று பேசிட்டேன் சார். பேசிட்டீங்களா? உங்களுக்கு கால் அட்டன் பண்ணேன். ஏன்னா நிறைய கால்ஸ் அட்டன் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் வந்து திருப்பி கால் பேக் பண்ணினேன். ஏன்னா நான் யார் அட்டன் பண்ணேன், யார் நான் மல்டிபிள் கால்ஸ் வந்தனால தெரியல. சரி சரி. இல்ல இல்ல ஒன்றும், நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஆமாம், நீங்க நாங்க இந்த வருடம் வந்துட்டு இந்த தமிழ்நாட்டில் வளர்ந்தவர்கள் பர்த் சர்டிஃபிகேட்டா சார்? நேட்டிவிட்டிலேயே வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்னு ஒன்று வாங்கணும்னு சொன்னாங்கல்ல. அதான் சார், நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, பிறந்தவர்கள் அல்லது தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் 2 வாங்கலாம் சார். நேட்டிவிட்டி பை பர்த், நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸு. எங்க பிறந்தாங்க சார் குழந்தை எங்க பிறந்தாங்க சார்? அது 2 வாங்கியிருக்கோம் சார். அப்புறம் அது வந்து லாஸ்ட் இயர் வந்து இந்த 6th ல இருந்து 10th வரைக்கும் படிச்ச ஒரு பள்ளி. அதே போதுங்க சார். சார் எல்லா சர்டிபிகேட்டும் போன வருஷம் வாங்கினதே போதும். நீட் ஸ்கோர் கார்டு, அட்மிட் கார்டு மட்டும் தான் சார் இந்த வருஷம் தேவைப்படும். மீதி எல்லாம் பழசே வச்சுக்கலாங்க சார். அடுத்தது ஒருவேளை ரிசர்வேஷன் கேட்டகரியா இருந்தால் மட்டும்தான் இன்கம் சர்டிபிகேட் 2.5 லட்சத்துக்குள்ள இருந்தால் புதுசா வாங்கணும். மற்றவங்களுக்கு யாரும் வாங்க வேண்டியதில்லை சார். சரி சார். நம்ம என்னங்க சார்?
பிசி கோட்டா 556 சொல்றாங்க சார். அதான் சார் கண்டிப்பா உங்களுக்கு தஞ்சாவூர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சார், வாய்ப்புகள் இருக்கு. தஞ்சாவூர். சரிங்க சார், நன்றிங்க சார். வேற ஏதாவது கைடன்ஸ் வேணா நான் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க சார், அப்ரோச் பண்ணுங்க சார், அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ சார். அப்போது நிறைய பெற்றோர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சந்தேகம் இருக்குது. அது லாஸ்ட் இயர் போனஃபைட் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாமா, லாஸ்ட் இயர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாமா, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணலாமா, ஸோ அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்குது. தாராளமாக நீங்கள் அதே சர்டிஃபிகேட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்கம் சர்டிஃபிகேட் மட்டும் தான் புதுசு தேவைப்படும். அது எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்து நீங்கள் 2.5 மேலே 2.5 இருந்தீங்கன்னா. சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் பார்த்து வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தீங்க சார். சரிங்க சார். நான் இன்னைக்கு ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபா இது பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் தனித்தனி டாக்குமெண்ட் அனுப்புங்க சார். நான் உங்களுக்கு ஃபர்தரா என்னங்கிறத ஃபாலோ பண்ணிடுறேன் சார். சார் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அமௌண்ட் நல்ல பார்த்து அனுப்பி விட்டுறேன். அது நீங்க பாருங்க சார், அது பிரச்சனை இல்லை. அமௌண்ட்டை பத்தி நீங்க நல்ல நாள் பாருங்க சார், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. we will discuss. நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க டாக்குமெண்ட்ஸ் அனுப்புங்க சார், ஃபர்தர் நம்ம பார்த்துக்கலாங்க சார். சரிங்களா சார்? சார் எங்க வீட்டுல மேடம் ஒரு டவுட், அந்த ஆல் இந்தியா இது அதர் ஸ்டேட்லாம் இது பாப்பாவுக்கு ட்ரை பண்ணலாமான்னு கேக்குறாங்க. அதான் இங்கே நீங்க கன்ஃபார்மா கிடைச்சிருக்கீங்க செல்ஃப் ஃபைனான்ஸ். இல்ல சார், அதர் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃப் ஃபைனான்சிங்ல போக முடியாது சார், மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் போக முடியும். மேடம் அதுதான் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் போக முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டா நம்ம ஸ்டேட்ல தான் சார் கவர்மெண்ட் கோட்டால போக முடியும். நம்ம இதுல கன்ஃபார்மா இப்ப கிடைச்சிடலாம் சார். அப்ளை பண்ணும் கிடைச்சிடும் சார். என்ன மார்க் சார்? 500 458 சார். பிசி கேட்டகரி. எம்பிசிங்க சார். எம்பிசி கண்டிப்பா கிடைக்கும் சார், கண்டிப்பா கிடைக்கும். சரி சார், ஏன் கேட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நாங்க அங்க நேரா வரணுமா சார்? இல்ல உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் சார், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்தரா, நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றோம் சார் உங்களுக்கு. சரிங்களா சார்? ஓகே சார், ஓகே. இப்போ உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சந்தேகம் இருந்தாலும் இங்கே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்ன வேணும், என்ன சைஸில் வேணும், என்ன மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் என்ன சைஸ்க்குள்ள இருக்கணும், ஃபோட்டோஸ் எல்லாம் என்ன சைஸில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். யாருக்காவது இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிற மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தயார்படுத்தணும் அப்படின்னாலும் எங்களை அப்ரோச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க. ஸோ சந்தேகம் கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் இருக்கும். ஸோ அந்த சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நமக்கு வேணுமா அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் போகிறனா தான் ஓபிசி வேணுங்க. தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். வணக்கம் சார், நேற்று கால் பண்ணியிருந்தீங்களா சார்? ஆமா சார் கால் பண்ணியிருந்தேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. நேற்று அட்டன் பண்ண முடியல சார், ஒரு சில காரணம், அதனால தான் நீங்க கால் பேக் பண்ண. ஆமா சார், நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணேன் சார். ஒண்ணும் இல்ல சார், எங்க பாப்பா வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட் சார். ஓகே சார். எஸ்சிங்களா? எஸ்சி மட்டும் சார். 7.5 வருது, 439 வருது சார். 7.5 430 கண்டிப்பா கிடைக்கும் சார். கிடைக்கும். 439 வருது சார். கண்டிப்பா கிடைச்சிரும் சார், கண்டிப்பா கிடைச்சிரும். அத கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சார். ஏன்னா இந்த கேட்டகரியிலே 430 பிளஸ் கிடைக்கும் போது 7.5ல கிடைக்கும் சார். என்ன ஒரு டவுட்னா, இப்ப பாப்பா அது வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து சின்ன வயசுல வந்து ஸ்கூல்ல இருக்கிறது அவங்களோட ஒரிஜினல் டேட்டா பொறுத்து மாறி இருக்கு சார். ஓகே. அது 10th வந்து மாத்தலாம்னு வரும்போது நேமும் மாறிட்டு இருக்கிறதுனால நாங்க மாத்தாம அப்படியே விட்டுட்டோம் சார். இப்போ டிசி சார் அதோட ப்ராப்ளம் சார். பர்த் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு நீங்க உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய இதெல்லாம் இருக்குல்ல சார், கம்யூனிட்டி எல்லாம் இருக்குதுல்ல? ஆமாங்க சார், அதெல்லாம் இருக்கு சார். அதெல்லாம் பர்த் வந்து ரொம்ப மேண்டேட்டரியா இருக்காது சார். அதாவது நேட்டிவிட்டில சந்தேகம் இருந்தா தான் பர்த் கேட்பாங்க சார். ஸோ அதுல ப்ராப்ளம் வராதுங்க சார். பர்த் மோஸ்ட்லி வந்து மேண்டேட்டரியா கேட்க மாட்டாங்க சார். மேண்டேட்டரி சர்டிஃபிகேட்டா இருக்காது. அது சம்டைம்ஸ் கேட்குங்க, பார்ப்பாங்க சார். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் வராது சார், வராது. ஓகே சார், சூப்பரா பண்றீங்க சார். நீங்க உங்களோட இது ஃபுல்லாவே நானும் டீச்சரா தான் சார் ஒர்க் பண்றேன், கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். தேங்க்யூ சார். எங்க வீட்ல எல்லாமே டீச்சர்ஸா, எல்லா ப்ரோக்ராமும் உங்களுக்கு நான் லைவ்ல பார்க்க முடியல கூட நான் நைட் வந்தோடனே உங்களுக்கு தான் சார் நான் பாக்குறது. இல்ல சார், ஆக்சுவலா லைவ் நம்ம வந்து எப்படின்னா போன் அட்டெண்ட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி தான் சார் போடுறோம். லைவ் போடுறதுல எல்லாரும் உங்களால போன்ல பேச முடியாது இல்ல? எஸ் சார். அது கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே உங்களுக்கு நிறைய சார். அதான் நான் நல்லா ஹெல்ப் பண்றீங்க. நான் ஒரு சிலதெல்லாம் இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட் எல்லாம் வரும்போது திரும்ப உங்களுக்கு கால் பண்ணுங்க சார். நீங்க உங்க நேம் எல்லாம் அனுப்புங்க, நான் நம்பர் கூட சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்பதான் ஈஸியா, ஒருவேளை நான் திருப்பி தெரிஞ்சவங்களா இருந்தா மீண்டும் ஆல்ரெடி கான்டாக்ட் பண்ணவங்களா தெரிஞ்சு, எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க தானே வைங்களா கால் பண்ணிருப்பாங்க. நீங்க உங்க நேம் தெரிஞ்சுன்னா ஈஸியா கால் பேக் பண்றதுக்கு சௌகரியமா சார். என்னோட நேம் வந்து குமரேசன் சார். நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க சார், நம்பர் சேவ் பண்ணிக்கிறேன் சார். ஓகே சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ சார். அப்போ எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக், பாசிட்டிவ் ஃபீட்பேக், எங்கள் ப்ரோக்ராம் நல்லா இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். மீண்டும் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நேற்று கூட பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ண முடியாட்டியும் மீண்டும் உங்களுக்காக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோன்னா உங்களுடைய ஃபீட்பேக், ஏன்னா நம்மளை எதிர்பார்த்து நீங்கள் இருக்கீங்க. அப்போ அந்த எதிர்பார்ப்பை நம்ம ஃபில்ஃபில் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய கடமை. ஏன்னா ஒரு
ஒரு வேலையை நம்ம எடுத்தாச்சு அப்படிங்கிறப்ப அந்த வேலையை வந்து நம்ம ஒரு நல்ல முறையில் செய்யணும். அது நம்மளை நம்பி கால் பண்ணுறீங்க. இப்போ அந்த ஃபீட்பேக் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஃப்ரீ டைமில் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். ஸோ ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை ஃப்ரீ கைடன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் சர்டன் அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ மார்னிங் டைம்னால நிறைய பேர்னால அட்டன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. இதே 9 மணி நிறைய கால்ஸ், மல்டிபிள் கால்ஸ் வரும். இமீடியட்டாக நம்ம ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்க முடியும். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். நேற்றுக்கு அட்டன் பண்ண முடியல, என்ன சந்தேகம் சார்? அவங்க ரெடி போயிட்டாங்க. நான் அவங்க வரோட்டி கால் பண்ண சொல்றேன். அவங்க தான் கால் பண்ணாங்க, நான் கூப்பிடல. ஓகே, பரவாயில்லைங்க. ஓகே. தேங்க்யூ. அப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எது அட்டன் பண்ணாங்க, எந்த அட்டன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டாங்க. அது கால்ஸ் நிறைய மல்டிபிள் கால்ஸ் வந்ததுனால. இருந்தாலும் இப்போ அதர் ஸ்டேட்டில் நம்ம போக முடியுமா அப்படின்னா, அதர் ஸ்டேட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் போகலாங்க. அது நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போக முடியும். பட் அதர் ஸ்டேட்டில் மேனேஜ்மெண்ட் போகிற மாதிரி தான் இந்த ஆந்திரா, தெலுங்கானா போன ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா. வணக்கம் சார், நேற்று கால் பண்ணியிருந்தீங்களா சார்? ஆமாம் சார். இது எவர் கிரீன் சார், எவர் கிரீன். நேற்று அட்டன் பண்ண முடியல, அதனால கால் பேக் பண்ணுறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் இது பாப்பாக்கு வந்து 530 வருது சார். என்ன கம்யூனிட்டி சார்? பிசி சார். 530 கவர்மெண்ட் கிடைச்சிடும் சார், கண்டிப்பாக கிடைக்கும். 530 சார். வாய்ப்புகள் நிறைய, வாய்ப்புகள் கண்டிப்பாக 100% வாய்ப்பு இருக்கு சார். இல்ல சார், இதுல வந்து இந்த ரேங்க் வந்து நம்ம பேஸ் பண்ணி தான் சார் அது பாக்குற மாதிரி இருக்கும். அந்த ரேங்க்குள்ள வந்துடலாமா சார்? வந்துடும். இந்த வருஷம் 600க்கு மேல யாருமே நமக்கு ஃபோன் பண்றது இல்லையே. நீங்க ஃபோன் பண்றது பார்த்தா 580 1-2 தான் சார் இருக்கு, 550க்கு மேலேயே. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு 500 510 பிளஸ் சேஃப். ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லையும் ஆல் இண்டியாக்கே ஓபிசிக்கு 500 வருங்கிறாங்க. அப்படி பார்த்தா அது வந்து 20 மார்க் குறையணும் சார். பட் நான் வந்து கொஞ்சம் சேஃப் சைடு தான் சொல்றேன். ஒருவேளை பிளான் பண்ணிக்கிறதுக்காக சேஃப் சைடு சொல்றேன். ரேங்க் தான் முக்கியம். இந்த வருஷம் கண்டிப்பா அந்த மார்க் குறைய வாய்ப்பு இருக்கு சார். எல்லாமே கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் இல்ல சார். சோ அதனால கண்டிப்பா ரேங்க் வந்து நீங்க 2000க்குள்ள வந்துருவீங்க சார். பிசில 2000க்குள்ள வந்துருவீங்க. ஓ அப்படியா சார்? இப்ப நமக்கு காலேஜ்னா எது சார்? இப்ப நியூ காலேஜ் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல சார். ஓரளவுக்கு மேபி நியூல பெட்டரா கிடைக்கும் சார். எந்த ஊர் நீங்க? நமக்கு விருதுநகர் சார். விருதுநகர் இஸ் ஆல்சோ குட். சிவகங்கை எல்லாம் கிடைச்சா எடுக்கலாம் சார், நல்லா இருக்கும். சிவகங்கை காலேஜஸ் ஹாஸ்டல் எல்லாமே நல்லா இருக்கு சார். ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ விருதுநகருக்கு முன்னாடி நீங்க சிவகங்கை கிடைச்சா, சிவகங்கை மோஸ்ட்லி நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றது இல்லை சார். என்ன காரணம், ரிமோட்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது சார். நானே ஒரு காலத்துல சிவகங்கை சுமாராக தான் இருக்கும், திருவாரூர் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் சிவகங்கை ஆல்சோ ஈக்குவலி குட். புரியுதுங்களா? அதனால சிவகங்கை தாராளமா நீங்க கிடைச்சா நீங்க தாராளமா எடுக்கலாம் சார். தூத்துக்குடி கிடைச்சாலும் எடுக்கலாம். சிவகங்கை இஸ் பெட் சார். நீங்க தாராளமா கிடைச்சா ட்ரை பண்ணுங்க. திருநெல்வேலிக்கு வாய்ப்பு கம்மி இல்ல சார்? திருநெல்வேலிக்கு கொஞ்சம் வாய்ப்பு, மார்க் வந்து 500க்கு கீழே போச்சுன்னா வாய்ப்பு இருக்கும் சார். சரி சார். அதே மாதிரி கன்னியாகுமரி நல்லா இருக்கும் சார். கன்னியாகுமரி ஆல்சோ குட். கன்னியாகுமரியில நமக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருப்பாங்க சார். அந்த ஹார்ட் இதெல்லாம் இல்ல சார், கன்னியாகுமரி நல்லா இருக்கும் சார். ஆக்சுவலா கன்னியாகுமரி ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கும். ஓ சரி சார். ஏன்னா எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் மதுரையில படிச்சு வந்தாரு. சோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் மதுரையில இருக்கு அப்படிங்கிறாங்க. அந்த இல்ல சார், அதெல்லாம் இருக்கும் சார். நம்ம மார்க்குக்கு அதுல பெஸ்டா எடுத்துக்கலாம் சார். அது இப்போ நீங்க விருதுநகர் ஆனா விருதுநகர் கூட பெஸ்டா சிவகங்கை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் சார். ஓ சரி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேங்க சார். நேற்று கொஞ்சம் அட்டன் பண்ண முடியல சார். அதான் வேற ஒன்றும் இல்ல சார். ஓகே சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா ஜிஎம்சி கிடைக்கும் அப்படிதானே சார்? கண்டிப்பா கிடைக்கும் சார். கண்டிப்பா கிடைக்கும். ஓகே சார். நன்றி சார். ஹலோ வணக்கம் சார். நேற்று கால் பண்ணியிருந்தீங்க, அட்டன் பண்ண முடியல. சொல்லுங்க சார். வணக்கம் சார். எவர் கிரீன்ல இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். வந்து 490 வாங்குவாங்க மாதிரி இருக்கு சார். என்ன கம்யூனிட்டி சார்? எம்பிசி. 490க்கு கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கு சார். கவர்மெண்ட் வாய்ப்பு இருக்கு. 490க்கு மேல வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. சரிங்க சார். சரிங்களா சார்? சரிங்க சார். ஓகே சார். ஸோ நம்மளுடைய இதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ப்ரெடிக்ஷன் அதிகமாக தான் சொல்லியிருக்கோம். பட் அதையும் தாண்டி நமக்கு மார்க் குறைஞ்சி வந்தால் சந்தோஷம் தானே இல்லைங்களா? ஸோ நம்ம யாரையும் வந்து உங்களை மனசை புண்படுத்தணும், கிடைக்காதுன்னு சொல்கிறது நம்ம எய்ம் கிடையாது. பட் நீங்கள் சேஃபாக இருக்கணும், அடுத்தது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அப்படிங்கிறதா சார் நம்ம வேலை. ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்ல உங்களுக்கு சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம்.
இந்த டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அது தயவு செய்து சொல்கிறேன், மொபைல் ஃபோனில் நீங்கள் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நேற்று கொஞ்சம் கால் அட்டன் பண்ண முடியலன்னா சந்தேகம் கால் பண்ணியிருந்தீங்களா சார் நேற்றுக்கு? ஆமாம் சார். நம்ம பிசி சொல்லுங்க. பாப்பா வந்து இது 7.5 படிச்சிருக்கு. 7.5 நீட்டு என்ன மார்க் வரும் சார்? 380 மார்க் வரும்னு தோணுது. 380க்கு வாய்ப்புகள் இருக்கு சார். 7.5 மார்க் வாங்கியிருக்காங்க, பட் வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் போன 2023 பார்த்தீங்கன்னா 360 வரை கிடைச்சது. 2022 கட் ஆஃப் மாதிரி வரும்போது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு சார். எப்படியும் பிரைவேட்லயாவது கிடைச்சிடும். கவர்மெண்ட் கிடைக்கும், கவர்மெண்ட் இல்லைன்னா பிரைவேட் கிடைக்கும். பிரைவேட்ல உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் இருக்காதுல்ல சார், அதனால நீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம். சரி சார், தேங்க்ஸ் சார். பிரைவேட்லயாவது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு. சரி சார். சார் நம்ம அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வேணுமா சார்? ஓபிசி வேணாம் சார். நமக்கு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பிசி சர்டிஃபிகேட் போதும் சார் உங்களுக்கு. அது வந்து போதும் சார். சரி சரி. இந்த இது இருக்குங்களா, இருப்பிட சான்றிதழ் வந்து 2 தாலுகா, நம்ம மற்ற சான்றிதழ் எல்லாமே ஒரு தாலுகாவில். அது பிரச்சனை இல்லை சார். நீங்க இப்ப எந்த ஊர்ல பிறந்திருந்தீங்களோ அது இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது பிரச்சனை இல்லை. இருப்பிட பிறப்பு சான்று, மற்ற சாதி சான்று, மற்ற எல்லா ஆதார் கார்டு எல்லாமே வேற ஊரு. இப்ப வந்து இருப்பிட சான்றிதழ் மட்டும் வேற. இருப்பிட சான்றிதழ் வாங்காதீங்க சார், பிறப்பிட சான்றிதழ் போதும். இருப்பிட சான்றிதழ் வேண்டாம், பிறப்பிட சான்றிதழ் தான் வேணும். அது மட்டும் போதுமா சார்? இருப்பிட சான்று தேவையில்லையா அதுக்கு? இல்ல, இருப்பிட சான்றிதழ் வேற சார், பிறப்பிட சான்றிதழ் தான் வேணும். நீங்க எங்க பிறந்திருந்தீங்க? ஆமா, அது மட்டும் போதும். ஆமா, நேட்டிவிட்டி பை பர்த் இருந்தா போதும் சார். இருப்பிட சான்றிதழ் விட நேட்டிவிட்டி பை பர்த் தான் வேணும். சரி சரி சார், தேங்க்ஸ் சார். அந்த பிறப்பிட சான்றிதழ் சொல்றீங்களா சார், அது போதுமானது. அது மட்டும் போதும். இருப்பிட சான்றிதழ் ஒன்று வேண்டாம். தேவையில்லை. சரி சரி சார். ஓகே சார், தேங்க்ஸ் சார். நீங்க நான் எதுவும் தேவைனாலும் உங்களை கூப்பிடுறேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம போறது வந்து அங்கதான், சென்னை தான் போகணுமோ? என்னங்க சார்? நம்ம போறது வந்து சென்னை தான் போகணும், கீழ்பாக்கம் தான் போகணுமோ? இது இல்ல சார், உங்களுக்கு 7.5க்கு நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கீழ்பாக்கம் போகணும் சார். கீழ்பாக்கம் போகணும், டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன். அந்த இல்ல சார், அது ஒரு இடத்துல சொல்லுவாங்க, கீழ்பாக்கம் இல்ல, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு இடத்துல வைப்பாங்க. ஓமந்தூர்ல ஒரு டைம் வச்சாங்க, சொல்லுவாங்க சார். அந்த இடத்துக்கு போய்க்கலாம் சார். சரி. நம்ம வந்து ரிசல்ட் வந்த உடனே இது பண்ணணும், நம்ம அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் போட்டு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் 7.5 மட்டும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அங்க கூப்பிடுவாங்க சார், சென்னைக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட். சரி சார். அப்ப இது வந்து இது எத்தனை ரவுண்டா போடுவாங்க சார்? 2 ரவுண்ட் போலாம் சார், 3 ரவுண்ட் போலாம். 3 ரவுண்ட் போவோம். இது 380 நமக்கு சிலப்போ. ஆனா என்ன சார் 7.5 பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுண்ட் எடுத்தாச்சுன்னா மேக்ஸிமம் மாற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே சேஞ்சஸ் வர்றதில்லை. சரி. செகண்ட் ரவுண்ட் வரைக்கும் 3 ரவுண்ட் போய்க்கலாம் சார், தாராளமா போலாம். 3 ரவுண்ட் போலாம். சரி சார். சரி, ஓகே சார். சரி. நம்ம இது அப்ளிகேஷன் போடுறது சாதாரண இந்த இது நம்ம இது கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குல்ல, கம்ப்யூட்டர் சென்டர்ல கொஞ்சம் நல்ல சென்டரா பார்த்து அவசரப்படாத சென்டர்ல போடுங்க சார். சரி சரி. நீங்க 500 ரூபாங்கிறது 1000 ரூபாய் கொடுத்தா கூட பரவாயில்ல, பொறுமையா பண்ண சொல்லுங்க. அதான் நம்ம பண்ணணும் என்ன சார்? சரி சரி. சரி சார், தேங்க்ஸ் சார். நல்ல இது விவரம் உங்களுக்கு நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏதோ ஒரு டவுட்னாலும் உங்களுக்கு கூப்பிடுங்க சார், கூப்பிடுங்க. சரி சார், தேங்க்ஸ். அப்போ இந்த 7.5 ரிசர்வேஷனுக்கு மட்டும் நீங்கள் நேரடியாக சென்னை போகிற மாதிரி இருக்கும். ஸோ மொத்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அது ஸ்போர்ட்ஸ் கோட்டா, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சென்னை போகணும். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருந்தாலுமே கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வாங்க சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு அங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ அதே மாதிரி ஃபிசிக்கல் மோட் ஆஃப் கவுன்சிலிங் இருக்கும். அது ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸர்வேஷன் கோட்டா, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, 7.5 ரிசர்வேஷன், இவங்களுக்கெல்லாம் நேரடியாக சென்னையில் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தது 92.5 ரிசர்வேஷனுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸோ நிறைய கால் பண்ணாங்க. மார்னிங் மேபி எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பேருக்கு நம்ம சான்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. அதே 9 o'clock வச்சுக்கோங்களேன், இரவு 9 o'clock அப்படின்னா இரவு 9 PM அப்படின்னு நிறைய கால்ஸ் வரும். ஸோ நம்ம ஸோ நிறைய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ நிறைய கால்ஸ் வந்திருக்கு. எந்த கால்ஸ் அட்டன் பண்ணேன், எந்த கால்ஸ் அட்டன் பண்ணலை அப்படிங்கிறது கூட தெரியல. ஸோ நேற்றுக்கு வந்து நிறைய 100 கால்ஸ்க்கு மேலே வந்திருந்தது. சார் வணக்கம் சார். வணக்கம். நேற்று கால் பண்ணிருந்தீங்களா மேடம்? ஆமாங்க சார்.
பேசிட்டீங்களா? பேச முடியல நேற்றுக்கு நிறைய கால்ஸ் வந்ததுனால. ஆமாங்க சார், பேச முடியலங்க சார். என் பையன் வந்து நீட்ல 515 வர மாதிரி இருக்குங்க சார். ஒரு மார்க் டவுட்டா இல்ல சொல்லுங்க. பரவாயில்ல. என்ன கம்யூனிட்டிங்க? மீட்டி பிசிங்க சார். பிசி 515 கவர்மெண்ட் வாய்ப்புகள் இருக்குங்கம்மா. 510க்கு மேல வாய்ப்புகள் இருக்கு. 500 510க்கு மேல வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க சார், தேங்க்யூ சார். சார் இன்னும் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க. ஐஓபி பேங்க்ல வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்றது, ஒருவேளை பணம் வந்து டிரான்சாக்ஷன் பண்றது எங்க பேரண்டோட அக்கவுண்ட்ல இருந்து பண்ண முடியாதாங்க சார்? பண்ணலாங்க. பேரண்ட் அக்கவுண்ட் ஸ்டூடெண்ட் அக்கவுண்ட் ரெண்டுமே பண்ணலாம். ரெண்டுமே பண்ணலாம். ஓகே பண்ணலாம். ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பேரண்ட் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டில் பண்ணலாம். தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்லேருந்து பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு ரீஃபண்ட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை கவர்மெண்ட் கோட்டாக்கு 30,000 கட்டுறீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டா கட்டுறீங்கன்னா அந்த ரீஃபண்ட் அவங்க அக்கௌண்ட்டுக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் எந்த அக்கௌண்ட்லேருந்து வந்ததோ அதுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ நெட் சென்டர்லேருந்து நீங்கள் பே பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேர் பண்ணி யாரோட பணம்னு தெரியாமல் போயிடுங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்மளுடைய எப்பவுமே நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து பண்ணுறதா சேஃபு. ஸோ அடுத்த அக்கௌண்ட்டை நம்பி பண்ணுறத ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் பண்ணலாம். ஸோ அதனால் அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன டவுட் இருந்தாலும் நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம். சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். நேற்று கால் பண்ணி நான் பேச முடியல. சொல்லுங்கள் சார். குட் மார்னிங் சார், சொல்லுங்கள் சார். சார் நான் வந்து சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள், என்ன சந்தேகம் சார்? எங்கள் பொண்ணு வந்து சார் 387 மார்க் வருது சார். 387. 378. என்ன கம்யூனிட்டி சார்? எஸ்சி சார். எஸ்சி கம்யூனிட்டி வாய்ப்பு இருக்குது சார். செல்ஃப் ஃபைனான்சிங்கில் வாய்ப்பு இருக்குது. 350க்கு மேலே வாய்ப்பு இருக்குது சார். எல்லாமே கொஞ்சம் பார்டரில் இருக்கும். பட் கவர்மெண்ட் கட் ஆஃப்லேருந்து வாய்ப்பு 2022 பார்த்தீங்கன்னா 450 340 வரைக்கும் கிடைச்சி. சாரி 340 வரைக்கும் கிடைச்சது. ஓகே சார். இந்த வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சார். 378க்கு வாய்ப்பு இருக்குது சார். வாய்ப்பு இருக்குது. இருக்குது. செமியில் தான் கிடைக்குமா சார்? என்ன சார்? செமி ஃபைனல் தான் கிடைக்குமா? ஆமாம், செமி கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் தான் வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் கொஞ்சம் கஷ்டம் தான் சார். ஓகே. அதான் எனக்கு வந்து 2.5 வந்துட்டு 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்குது சார் இன்கம். 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்குங்களா? அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கீங்களா? ஆமாம் சார். பார்க்கணும் சார். அது அப்போ ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் கால் பண்ணுங்க சார். நான் எக்ஸ் சர்வீஸ்மேன் சார். எக்ஸ் சர்வீஸ்மேன். ஓகே ஓகே. எக்ஸ் சர்வீஸ்மேன் கூட ட்ரை பண்ணலாமா சார் நீங்கள்? அதில் டோட்டலே 10 சீட்டு தான் சார் இருக்குது. ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டம் தான். அது காம்படிஷன் அதிகமாக தான் இருக்குது. ஆமாம் சார். சரிங்க சார், பார்க்கலாம். நம்ம முயற்சி பண்ணலாம் சார். முயற்சி பண்ணலாம் சார். உங்களுக்கு வந்து ஆட் பண்ண எங்களுக்கு அப்படியே இது பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி சார் பண்ணுறது? அது பண்ணிக்கலாம் சார். நீங்கள் கைடன்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் சார். என்ன மாதிரி இருக்குன்னு என்ன ப்ரொசீஜர்னு சொல்கிறேன் சார் உங்களுக்கு. அது கொஞ்சம் சொல்லுங்கள் சார், என்னன்னு டீட்டெயிலாக. சரிங்க சார், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ நிறைய கால்ஸ் வந்திருந்தது. எது கால் அட்டன் பண்ண முடியுது, எந்த கால் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிறதும் தெரியலை. முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். அந்த கால்ஸ் ஒருவேளை அட்டன் பண்ண காலாக இருக்குமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா அனசரியாக டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு உடனுக்குடன் கால் வராதனால இது ஒரு எதிர்பார்த்த மாதிரி வீடியோவாக இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு காரணம் நேற்றுக்கு நான் வந்து கால் அட்டன் பண்ண முடியாமல் போனது. ஸோ அந்த சூழ்நிலை இருந்ததுனால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஸோ கண்டிப்பாக வணக்கம் சார், சொல்லுங்கள். நேற்று கால் பண்ணீங்களா? ஆமா சார், சொல்லுங்க சார். பேசிட்டீங்களா? ஆமா சார். பேசியாச்சுங்களா? டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டுனா? ஆமா சார், ஆமா சார். ஓகே ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க்யூ. ஆமா சார், ஆமா சார். பையன் சார், சொல்லுங்க. பையன் 490 இருக்காரு. ஓகே. நீட்ல. ஓகே. அது என்ன சார் பண்ணலாம் சார்? கவர்மெண்ட் கூட கிடைச்சா சார்? இல்லைன்னா பிடிஎஸ் ட்ரை பண்ணலாம் சார். ஹோமியோபதி ஆயுர்வேதா ட்ரை பண்ணலாம். சரிங்களா சார்? நாங்கள் பிசிஎம் சார். பிசிஎம்முக்கு நம்ம பார்டரில் இருக்கோம். இல்லாட்டி நம்ம வேற கோர்சஸ் எம்பிபிஎஸ் இல்லைன்னா வேற கோர்சஸ் நீங்கள் பிளான் பண்ணிங்க சார். உறுதியாக கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. பார்டரில் இருக்கும். அப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ் சார்? செல்ஃப் ஃபைனான்சிங் தான் சொல்கிறேன். 430க்கு செல்ஃப் ஃபைனான்சிங் பார்டரில் இருக்கும் சார். இல்லை சார், 490 சார். 490னா கிடைக்கும் சார். கவர்மெண்ட்டே வாய்ப்பு இருக்கு. அதான் சார் 490 சார். கவர்மெண்ட் கிடைக்கும், அல்லது செல்ஃப் ஃபைனான்சிங்லேயே வாய்ப்பு இருக்கு. ரெண்டுக்குமே கவர்மெண்ட்டுக்கும் வாய்ப்பு இருக்கு, செல்ஃப் ஃபைனான்சிங்கும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குங்களா சார்? வாய்ப்பு இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க வீடியோ பார்க்குறோம் போகிறோம் சார். சார் பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க விரும்பலை. ஸோ நானும் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஸோ அப்போ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.
ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.